இப்படிப்பட்ட அவல நிலைகள். இப்போ பொது இடங்களில் நம்ம ஒரு கேமரா, சிசிடிவி கேமரா பொருத்தணும்னா கூட அரசின் அனுமதி. அரசே செய்து தந்தால் நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? பாதுகாப்பு நலன் கருதி மக்கள் பயணிக்கிற இடத்துலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட தவறான முன்னுதாரணங்கள். பக்கத்தில் ஏன்னா மதுபான கடை திணிக்கப்பட்டிருக்கு. இறைச்சி கழிவுகளை கொட்டுறாங்க பாருங்கள், மது அருந்துறாங்க 24 hours. இப்போ நம்ம இப்படி பண்ணிட்டுருக்கணும், காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது திரள் நிதி, ஏன்னா பிளாக் டிக்கெட், இந்த மாதிரிப்பட்ட அரசியல் தான் போயிட்டுருக்கு. இதை எடுத்துக்கொண்டு போங்க, இதை எடுத்துக்கொண்டு போய் பேசுங்க. ஏன்னா கடுமையான அபராதங்கள். ஏன்னா பொது சாலைகளில், சாலை ஓரங்களில், பொது இடங்களில் மது அருந்துறது சரியானதா? இப்போ இதுக்கெல்லாம் அபராதங்கள் விதிக்கப்படணும் இல்லையா? ஏன் இதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? எடுத்தா திரள் நிதி, எடுத்தா